வைகாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதசிக்கு அபரா ஏகாதசி அப்படின்னு பேர். அந்த வகையில் இந்த ஆண்டு 2025 மே மாதம் வருகின்ற 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த அபரா ஏகாதசி அப்படிங்கிற அந்த நாள் வர இருக்கின்றது. இந்த அன்னைக்கு செல்வம் அதிகரிக்க பெருமாளை நம்ம எப்படி வழிபடுறது, இதை பற்றின ஆன்மீக தகவல் தான் இன்னைக்கு பதிவில். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அபரா ஏகாதசி அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான நாள். இந்த அன்னைக்கு பக்தர்கள் பாவங்களை போக்கி மோட்சம் அடைய விரதம் மேற்கொள்கிறாங்க. இந்த விரதத்தை மேற்கொள்றதால செல்வம், மகிழ்ச்சி, சமூகத்தில் மரியாதை இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான விரத நாள் இந்த அபரா ஏகாதசி. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து ஆன்மீக ரீதியாக தூய்மை அடைகிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஆண்டுக்கு மொத்தம் 24 ஏகாதசி திதிகள் இருக்குது. அவற்றில் அபரா ஏகாதசி அப்படிங்கிறது மே, ஜூன் மாதத்தில் வரக்கூடியது. திரிக் பஞ்சாங்கத்தின்படி அபரா ஏகாதசி ஜேஷ்ட மாதம் அப்படின்னு சொல்லப்படுற வைகாசி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தின் அதாவது தேய்பிறையில் வரும் 11ஆவது திதியான ஏகாதசி திதியில் வருகின்றது. அபரா என்றால் அளவில்லாத அப்படின்ற பொருள். அளவில்லாத நலன்களை தரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறதால இதனை அபரா ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம். வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகளில் சிக்கி இருப்பவர்கள், பல துன்பங்கள், பல தடைகளை சந்திக்கிறவங்க விரதம் இருக்கிறது சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த அபரா ஏகாதசி இந்த ஆண்டு எந்த அன்னைக்கு வருது, திதி நேரம் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்துடலாமாங்க. 2025ஆம் ஆண்டில் அபரா ஏகாதசி மே மாதம் 23ஆம் தேதி மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் வருகின்றது. மே 22ஆம் தேதி இரவு 8:59 மணிக்கு துவங்கி மே 23ஆம் தேதி மாலை 6:44 மணி வரை இந்த ஏகாதசி திதி இருக்கின்றது. இது அளவில்லாத செல்வங்களையும் நன்மைகளையும் பேரின்பத்தையும் தரக்கூடிய ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஒரு நாளா 2 நாளா அப்படின்னு சந்தேகம் சில பேருக்கு இருக்குது. சில நேரங்களில் 2 நாட்களில் ஏகாதசிகள் தொடர்ந்து வரும். அப்படி வந்தது அப்படின்னா ஸ்மார்த்த பக்தர்கள் வீட்டில் இருக்கிறவங்க முதல் நாள் விரதம் இருப்பாங்க. வைஷ்ணவர்கள், விதவைகள், சந்நியாசிகள் அல்லது மோட்சத்தை அடைய விரும்புகிறவங்க 2வது நாள் விரதம் இருப்பாங்க. அபரா ஏகாதசியின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபரா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறதால ஒருத்தர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பெரும் புண்ணியத்தை பெறலாம் அப்படின்னும் நம்பப்படுது. விரதம் இருக்கிறவங்களுக்கு செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும். மோட்சத்திற்கான பாதையும் எளிதாகும். பெருமாளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த அபரா ஏகாதசி விரத முறை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஏகாதசி விரதம் விஷ்ணுவுக்கு உகந்தது. அன்று பக்தர்கள் உபவாசம் இருந்து அவரை வழிபடுவாங்க. பொதுவாக ஏகாதசி அன்னைக்கு துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு முந்தைய நாளே துளசி இலைகளை பறித்து வச்சுக்கணும். ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது மிக மிக நல்லது. அன்றைய தினம் முழுவதும் கடவுள் சிந்தனையோடு இருக்கணும். பொய் பேசாமல், கோபம் கொள்ளாமல், மனதை தூய்மையாக வைத்திருக்கணும். அபரா ஏகாதசி அன்னைக்கு தானம் செய்யறது மிக மிக நல்லது. அந்த அன்னைக்கு ஏழை எளியவங்களுக்கு உணவு, உடை போன்றவற்றை தானமாக வழங்கலாம். இந்த விரதத்தை நம்பிக்கையுடன் கடைபிடித்தால் பெருமாளின் அருளால் அளவில்லாத நல்ல பலன்களை பெற முடியும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.